வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, சரண்யா வர்ஷா பிளாக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் இந்த ஆள் பாருங்க, பீடி பற்ற வைக்கிற இதில் தீப்பெட்டிலெலாம் கிடையாது, ஒரு கேஸ் அடுப்பில் அதை பற்ற வச்சு அதில் பீடி பற்ற வைக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுகளில் என்ன சொல்கிறது, இது வீடியோவாகவே எடுத்து அப்லோடு பண்ணிக்கிறாரு. அவங்களே நான் என்ன சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நேற்று இந்த ஆள் அவங்க ஒய்ஃபை போட்டு அடி அடிச்சுக்கிறாரு. அதையும் லைவ் வீடியோ போட்டுக்கிறாங்க. அந்த லைவ் வீடியோ எடுக்கிறவங்களுக்காவது அறிவு வேணுமா வேண்டாமா? நம்மளை ஒருத்தர் அடித்தா என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை விட்டு போட்டு லைவ் வீடியோ போட்டு அழுதுட்டுருக்குறாங்க. அது ஃபுல்லாக லைவ் வீடியோவிலே, அவங்க லைவ் வீடியோவில் ஃபுல்லாக இதாக தான் இருக்குது. அந்த பொண்ணை நினச்சி பரிதாபப்படுறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலிங்க. சமூக வலைதளம் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி 2 இருக்குது. பாசிட்டிவிட்டிக்கு 40%னா நெகட்டிவிட்டிக்கு ஆதரவு தான் 60%. அதாவது அந்த பொண்ணை பிடிச்சி அவ்வளோ அடிக்கிறாங்க. அது வீடியோ எடுக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. உண்மையுமே அந்த பொண்ணு அழுதுட்டு உட்காந்துட்டுக்குது. அந்த பொண்ணு இந்த மாதிரி லைவ் வீடியோ போட்டு போட்டு ஏதாச்சும் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுகளுக்கு சமூக வலைதளங்கள் தேவையா? இது நாம் பேசும்போது தான் உன் வேலையை பாரு, நீ எதுக்கு வீடியோ போடுறேன்னு கேட்பாங்க. அதாவது உண்மையுமே அந்த பொண்ணு பாவம் தான். அந்த பொண்ணு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண, அதை விட்டு போட்டு லைவ் வீடியோ போட்டு அதை அப்லோடு பண்ணி 15,000 பேர் பார்த்து வருமானம் இப்படி பார்க்குறது விட்டு போட்டு, நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம்னு நினச்சா அது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை விட்டு போட்டு லைவ் வீடியோ எது எடுத்தாலும் வீடியோ போட்டு அப்லோடு பண்ணால் என்னென்னு சொல்கிறது. அங்கே பாருங்க, ஒரு சமையல் செய்கிற அடுப்பில் போய் பீடி பற்ற வைக்கலாமா? முடியலைங்க உண்மையுமே. அப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர் அது வாங்கி தந்தால் நம்ம இலவசம் தான் வாங்கி தந்தார். அவர் நல்லது நினச்சி தான் பண்ணார். ஆனால் இந்த ஆள் டெய்லி பீடி கொண்டு இதில் பற்ற வச்சு அதையும் வீடியோ எடுத்து அதையும் அப்லோடு பண்ணி அதையும் வருமானம் பார்த்து, அது அந்த பொண்ணுக்கு நாலேஜ் இருக்குதா இல்லையா, இல்லை இதே மாதிரி வீடியோ போட்டு வியூஸ் பார்க்குறாங்களா எனக்கு புரியல. நம்மளை ஒருத்தர் அடித்தா நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்க. இது லைவ் வீடியோ போட்டு, இது ஒரு லைவ் இல்லைங்க, தொடர்ந்து இது வாடிக்கையாக லைவ் வீடியோவே போட்டு லைவ் வீடியோவில் பூரா கெட்ட வார்த்தையும் பேசுகிறாங்க. என்ன கெட்ட வார்த்தை அத்தனை கெட்ட வார்த்தையும் பேசுகிறாங்க. அதையும் இந்த அம்மா லைவ் வீடியோ போட்டுக்குது. இது பார்க்குற ஆளுகளுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது நாம் வீடியோ போடும்போது தான் நம்மளுக்கு எதிர்ப்பு வரும். கண்டிப்பாக அந்த பொண்ணு பாவம் தான். அந்த பொண்ணு நினச்சி வருத்தப்படுறதா இல்லை பரிதாபப்படுறதான்னு தெரியல. லைவ் வீடியோ போடுறத விட்டு போட்டு சேஃப்டி முக்கியம்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதை விட்டு போட்டு வலைதளத்தில் வருமானம் பார்க்குறதுல குறியாக இருக்காதீங்க. இது என்னோடய ஸ்மால் அட்வைஸ் தான். இதை நாம் சொல்லும்போது வேலையை பாரு, வந்துட்டான் பாரு யோகி அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வந்துடுவாங்க. இந்த பொண்ணு நினச்சி நான் உண்மையுமே பரிதாபப்படுறேங்க.